இன்னைக்கு செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் டேல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 40 செட்ஸ் ஆஃப் மேலோட வெர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்த ஃபீமேல் செட் முடிக்கணும், அதே மாதிரி 40 எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். இன்னைக்கு வந்து நான் என்ன டிஃப்ரென்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நேற்று ஒர்க் அவுட்டே இருந்தார் நல்லா, அதனால அங்கே வீடியோ எடுக்க முடியல. போனாய் ஊருக்குள்ள வந்துருச்சோ இந்த ஆளு. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து இன்னைக்கு என்ன மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டார்ஸாவும் சரி பெல்விஸ் ஏரியாவும் சரி ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்னால நம்ம வந்து மேலை வந்து டிஃபர் பண்ணுவோம். ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டீச் பண்ணதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் நம்மளோட டார்ஸோ இருக்குல்ல, டார்ஸோவுக்கும் ஹிப்போனுக்கும் உள்ள கேப் இருக்கா, ஸோ அந்த கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவங்களோட ஹிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்பை வந்து இதோட ஜாயின் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். தென் ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்விஸோட பாக்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வரும் டார்ஸோட. ஸோ அது தோணத்தில் க்ளோஸராக போட்டுக்கலாம். இங்கே வந்து பெல்லி பட்டன் வரும். இது இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு நம்ம வந்து டைரெக்டாக லைன் வந்து ரொம்ப கர்வ் இல்லாமல் இருப்போம். பட் ஃபீமேலுக்கு வரைகிறப்ப கொஞ்சம் நல்லா இன்சைடு வந்துட்டு அவுட் சைட் போகலாம். ஸோ அவங்களோட ஹோல் உடம்புமே வந்து லீனாக தான் இருக்கும். நம்ம வந்து டார்ஸோ பில்ட் பண்ணுறது, ஐ மீன் ஃபிகர் பில்ட் பண்ணுறப்பையும் சரி, நம்ம வந்து நல்லா வைடாக வந்து ஷோல்டர் எல்லாமே பில்ட் பண்ணுவோம் மேலுக்கு. பட் ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டராக தான் இருக்கும். இன்னொன்று பெல்விஸோட ஷேப் பிரிக்கிறப்ப லைக் இவங்களுக்கு நல்ல கர்வாக வரும் மேலுக்கு. பட் ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஷார்ப்பராக வந்து கட் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கும் மேலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருக்கும் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் அதை திங்க் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் பாட்டும் போங்க. நீங்கள் தப்பாக வரைகிறீங்க கரெக்டாக வரைகிறீங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு மீனிங்கே கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் தப்பாக வரைகிறீங்க அப்படிங்கிறது மீன் பண்ணி நீங்கள் தப்பாக வரைகிறீங்கலாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ், தட்ஸ் இட். இந்த பென்சில் இருந்தால் தான் என்னால் வரைய முடியும், இல்லை வந்து இப்படி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது நார்மல் பென்சில் தான், நார்மல் 0.7 பென்சில் தான். சில பேர் பால் பாயிண்ட் பென் கூட யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்களோட ஸ்கில்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்டஃப் இருந்தால் தான் பண்ண முடியும், இப்படி இருந்தால் தான் நான் வரைவேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அது அப்படி சொல்லி உங்களை நீங்களே வந்து பின்தள்ளிக்காதீங்க, அவ்வளோதான். ஆஃபீஸில் வந்து ஒரு 25 செட்டுக்கிட்ட முடிச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 15 தான். அதை இப்போ இங்கே பண்ண போகிறோம். இந்த செட்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக்கும் பண்ணுங்கள். எடுத்தோன்னே பர்ஃபெக்டாக வராது. ஸோ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பீஸ்.